உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம மோகனுக்கு ஒண்ணும் ஆகாது காதம்பரி. ஆண்டவன் என்னைக்குமே நம்மளை கைவிட மாட்டான் காதம்பரி. அண்ணா மட்டும் எங்களை காப்பாத்த வரலன்னா எனக்கு அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. கீர்த்தி, ஏன் இந்த மாதிரி பேசுற? நம்ம மோகன் ஒன்ன, ராதாவ, குஷிய யாருக்காவது ஏதாவது நடக்க விட்டுருவாரா? அட கடவுளே, எங்க மோகன் மேல யாரு கண்ணு பட்டுச்சுனே தெரியலையே. எப்ப பாரு இந்த வயசானவளோடயே விளையாடிக்கிட்டு இருக்கியே கடவுளே. மோகனை எப்படியாவது காப்பாத்திடு. இவங்க மன தைரியம் மட்டும் இப்ப உடைஞ்சு போச்சுன்னா மோகனைய குணமாகறதுக்கான நம்பிக்கை உடைஞ்சு போயிடும். இல்ல நான் அப்படி நடக்க விட மாட்டேன். இங்க பாருங்க அத்தை, அத்தை இங்க பாருங்க. மோகனைய என்ன சொல்லுவாருன்னு தெரியும்ல. அவங்க அம்மாவை விட இந்த உலகத்துல பெரிய தைரியசாலி யாருமே கிடையாது. இங்க பாருங்க அத்தை, நீங்களே சொல்லுங்க. நீங்க உங்க நம்பிக்கையை இழந்துட்டீங்கன்னா அப்புறம் மோகன ஐயாவுக்கு யாரு தைரியம் கொடுக்கறது? பயப்படாம தைரியமா இருங்க. கீர்த்தி அக்கா, ரக்ஷா பந்தன்ல நம்ம ராக்கி கட்டுறது எப்போ அண்ணன் தான் தங்கச்சியை காப்பாத்தணும்ன்றதுக்கு இல்ல, அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. தங்கச்சி அண்ணனோட ஒவ்வொரு கஷ்டத்திலயும் அவருக்கு துணையா இருக்கணும். கீர்த்தி அக்கா, நீங்க நம்பிக்கையோட இருங்க. நீங்க கட்டின ராக்கி ஒண்ணு அவ்வளவு பலவீனமானது இல்ல. அது எந்த தப்பும் நடக்க விடாது. அஜித் அண்ணா, கொஞ்சம் எல்லாரையும் பாத்துக்கோங்க. நீங்க எல்லாரையும் பாத்துக்காம வேற யாரும் பாத்துப்பாங்க சொல்லுங்க? ஆமா ராதா, ஆமா. மாமா, பொதுவா பையன்தான் அப்பாவை பாத்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க தான் உங்க பிள்ளைக்கு பாதுகாப்பா இருக்கணும். நீங்க மோகனையாவுக்கு துணையா இருப்பீங்கல்ல? கண்டிப்பா இருப்பேன். தைரியமா இருங்க மாமா. அழாதீங்கம்மா. ராகுல் தம்பி, குஷி வா உட்காரு. குஷி, நீ நல்லா இருக்கியா? ராதா, ஐம் ஃபைன். நான் நல்லா தான் இருக்கேன். பட் ஐ நோ நீ தான் நல்லா இல்ல. பயப்படாதீங்க, நீ எல்லார்கிட்டயுமே சொல்ற. ஆனா எனக்கு தெரியும் நீ எவ்வளவு பயந்து போயிருக்கன்னு. ஐ நோ நீ மோகனை ரொம்பவே லவ் பண்ற. உனக்கு கூட மோகன் அந்த மாதிரி பாக்குறது ரொம்ப பயமா தானே இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா ராதா, எனக்கு ஸ்கூல்ல டெஸ்ட் எழுதுறது சுத்தமா பிடிக்காது. சோ ஒரு நாள் எனக்கு டெஸ்ட் இருந்துச்சு. அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்ப மோகன் என்ன தெரியுமா சொன்னாரு? மோகன் என்கிட்ட வந்து சின்ன சின்ன டெஸ்ட் எழுதினாதான் ஃபைனல் எக்ஸாம்ல நல்ல மார்க் வருமா. நீ சொன்ன மாதிரி கடவுள் கிருஷ்ணா கூட சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாம் பார்த்து பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் ஃபைட் பண்ண தன்னை ரெடி பண்ணிக்கிட்டாரு. ஐ நோ மோகனுக்கு எதுவும் ஆகாது. கடவுள் கிருஷ்ணா நம்ம கூட தான் இருக்காரு. ஆமா, நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம்
இந்த 2 அடி சூனியக்காரி செஞ்சுட்டு இருக்கா. எச்சரிக்கையா இருமா தாமினி. நாளைக்கு இந்த வீட்டோட மருமகங்கிற உரிமையை கூட பறிச்சிருவா. இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. இது யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அதுவும் இல்லாம போட்டோ இப்படி எரிஞ்சதா ஏதாவது ஆபத்துக்கான அறிகுறியா இருக்குமோ? அட கடவுளே, என்னால இங்க எந்த அபசகுணமும் நடக்க கூடாது. இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. கடவுளே, இதுக்கு மேல ப்ளீஸ் என்ன சோதிக்காதீங்க. ப்ளீஸ் என் மோகனை நல்லபடியா திருப்பி கொண்டு வாங்க. ப்ளீஸ் கடவுளே. ஏன் இன்னும் யாரும் இங்க வரல? யார பத்தியும் எந்த தகவலும் இல்லையே. அங்க என்ன நடக்குதோ? மோகனுக்கு எதுவும் ஆகாது ராதா, நீ தானே சொன்ன. கிருஷ்ண பரமாத்மா நல்லவங்களுக்கு எப்பவும் எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டாரு. பட் மோகன் எல்லாரை விடையும் நல்லவர். நம்ம 2 பேருக்கும் மோகன் மேல இருக்க லவ் பத்தி கடவுள் கிருஷ்ணாக்கும் நல்லா தெரியும். அவர் மோகனுக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. ராதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மோகனுக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? இல்ல இல்ல ராதா, நீ எப்படி ஒவ்வொரு தடவையும் எங்க குடும்பத்தை காப்பாத்தினியோ, மோகனை காப்பாத்தினியோ, அந்த மாதிரி இந்த தடவையும் மோகனை காப்பாத்து. அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். ப்ளீஸ் ராதா, என் மோகனை காப்பாத்து. அவருக்கு ஒண்ணு ஆகாது தாமினி அக்கா. Don't cry தாமினி, மோகனுக்கு சரியாயிடும். நம்ம எல்லாரும் சேர்ந்து மோகனுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். தாமினி அக்கா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.